ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சுவையான வெங்காய போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெங்காய போண்டா செய்கிறதுக்கு நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு நல்லா ஒன்று ஒன்றா தனித்தனியாக வர மாதிரி இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 4 கரண்டி பெரிய கரண்டிக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 4 கரண்டி கடலை மாவு ஆட் பண்ணால் அதுக்கு 1 கரண்டி அரிசி மாவு ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4 பங்கு கடலை மாவுக்கு 1 பங்கு அரிசி மாவு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் பச்சை மிளகா கூட சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணலாம். பட் அது நம்ம வாயில் கடிப்படும், குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கு. கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொத்தமல்லி இலை பிடிச்சதுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கையை வச்சு வெறுமனே மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றுனா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் போண்டா ஒழுங்காக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரளவு நமக்கு நல்ல உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு அந்த பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை போட்டு பொரித்து எடுக்கணும். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இதுதான், செய்முறை தான். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம சுட்டாலும் இன்னும் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் நிறுத்தாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க. போண்டா இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.